ஹாலில் நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு இருந்தாலும் வாணி மேடத்துக்கு விக்கி வருண் மேலே தான் கண்ணு. இன்னைக்கு எப்படியாவது இவங்களை கையங்களமாக பிடிச்சிடணுன்னு அந்த ரெண்டு பசங்க டெஸ்கையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு தடவை விக்கி வருண் பேப்பரை பார்த்து எழுதுறத பார்த்த உடனே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் சடார்னு அவங்க ரெண்டு பேரோட பேப்பரையும் பிடுங்கினாங்க. மாட்டிக்கிட்டோன்னு தெரிஞ்ச உடனே பதறின விக்கியும் வரணும், மேம் சாரி மேம் ப்ளீஸ் மேம் ப்ளீஸ் அப்படின்னு மாறி மாறி மன்னிப்பு கேட்க அதை பொருட்படுத்தாத வாணி மேடம் இன்னைக்கு எஸ்கேப் ஆக முடியாது, ஐ எம் கோயிங் டு ரிப்போர்ட் டு த ஹெச்ஓடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டோங்கிற கர்வத்தோட எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே போனாங்க. அப்போ அங்கே வந்த ஹெச்ஓடி என்னாச்சு மேடம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு வாணி மேடம் காப்பி அடித்து கையும் களவுமாக மாட்டியிருக்காங்க சார், தே நீட் டு பி பனிஷ்ட், தே ஆர் செட்டிங் பேட் எக்ஸாம்பிள் அப்படின்னு விடாமல் அவங்க மனக்குமரில் கொட்ட அது தடுத்து நிறுத்திய ஹெச்ஓடி மேடம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த பேப்பரை கொடுங்க அப்படின்னு கேட்டார். வாணி மேடம் பேப்பரை கொடுக்க அதை பார்த்த ஹெச்ஓடி விக்கியும் வருணையும் பார்த்தார். அவங்க ரெண்டு பேரும் பாவமாக அழுகிற மாதிரி இருந்தாங்க. அப்போ ஹெச்ஓடி மேடம் முதல்ல நீங்கள் அவங்க பேப்பரை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க இல்லைன்னு தலையசித்த வாணி மேடத்திட்ட பேப்பரை கொடுத்தாரு ஹெச்ஓடி. அதை பார்த்த வாணி மேடத்துக்கு அதிர்ச்சி. அப்போ ஹெச்ஓடி அவன் பேரை எழுதியிருக்கான், இவனோட பேரை எழுதியிருக்கான், இதை தவிர ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் பி வாட்ச்ஃபுல் நெக்ஸ்ட் டைம், டோன்ட் வேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் அப்படின்னு கோவமாக சொல்கிறப்ப எக்ஸாம் ஹாலில் இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் த இன்விஜிலேட்டர்னு சத்தமாக கோஷம் போட்டு டெஸ்க்கை தட்டி அவங்களோட எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஒரு பக்கம் ஹெச்ஓடி மாணவர்களை சமாதானப்படுத்த, மறுபக்கம் வாணி மேடம் விக்கியும் வருணையும் பார்த்தாங்க. அழுகிற மாதிரி இருந்த அவங்க ரெண்டு பேரோட முகமும் கொஞ்சம் கொஞ்சமாக தெனாவட்டு சிரிப்பாக மாறினது.